வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான மேட்னி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சித்ரான்ற ஒரு பொண்ணோட அம்மாவை காட்டுறாங்க. பொண்ணு காணோம் போல. இவங்க பதட்டமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தரதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனை இடம் மாத்த போறாங்க போல. அதுக்கான வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. அதனால அங்க இருக்க கான்ஸ்டபிள் இவங்க கிட்ட சீரியஸா பேச மாட்டாரு. போயிட்டு நாளைக்கு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார் கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் இந்த லேடி கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் கவனிச்சிடுறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த லேடியும் இன்ஸ்பெக்டரை பார்த்து பொண்ணு காணுன்றதை பத்தி சொல்றாங்க. பொண்ணு காணும்னு சொல்றாங்கல்ல, சீக்கிரமா கம்ப்ளைண்ட்டை வாங்குன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி கான்ஸ்டபிளும் ஏத்துக்கிறாரு. இப்ப டீட்டெயிலாம் கேட்கிறாரு. பொண்ணோட பேர் சித்ரா, காலையில இருந்து காணோம், எங்க போனானே தெரியல, எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி போட்டோவை தாங்கன்ற மாதிரி இவர் வாங்கி பாக்குறாரு. சித்ராவோட போட்டோவை நமக்கும் காட்டுறாங்க. கவலைப்படாதீங்க, நாங்க சீக்கிரமா தகவல் சொல்றோம், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறாரு. இப்போ ஒரு கார்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே 4வது ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. அந்த 4வது ஃப்ரெண்டோட பேரு அருண் அப்படின்றது போல. அருணை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க அருணை மீட் பண்ணி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது போல. அருண் நம்மளெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பானா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க அருணை பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்காங்கல்ல. யாரு சார் அவரு, அவரை பத்தி எனக்கே தெரிஞ்சுக்கணும் போல இருக்குன்ற மாதிரி டிரைவர் சொல்றாரு. இவங்களுமே அருணை பத்தி சொல்றாங்க. அருண் பெரிய பணக்கார வீட்டு பையனா இருப்பாரு. அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அம்மாவும் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அம்மா கூட சேர்ந்து இவரும் நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணுவாரு. அவர் பெரிய பணக்காரரு அப்படின்றதுனால இவங்களுக்கும் நிறைய செலவு பண்ணுவாரு. அவரை வச்சு இவங்க நிறைய இடத்த சுத்தி பார்ப்பாங்க, நிறைய பொருள்லாம் வாங்கிப்பாங்க. இப்ப கூட அவனை தான் பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த டிரைவர் கிட்ட சொல்றாங்க. இப்ப டிரைவருமே வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறாரு. சார் வேற எந்த ஹெல்ப்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் வரேன்ற மாதிரி சொல்றாரு. இதுதான் என்னோட நம்பர், எடுத்துக்கோங்கன்ற மாதிரி நம்பரை தந்துடுறாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இந்த கேங்ல இருக்க முதல் நபரை காட்டுறாங்க. இவர் பேரு நவீன் அப்படின்றது. இவர் புரோக்கரா தான் இருக்காரு. இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்ன்ற மாதிரிலாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு இருக்காரு. இவரோட தொழில ஏகப்பட்ட நஷ்டம், காசு இல்லாம கஷ்டப்படுறாரு. இதே மாதிரிதான் மத்த ஃப்ரெண்ட்ஸோட நிலைமையும். அவங்க தொழில பிரச்சனை போல. அதனாலதான் இந்த ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவர் பணக்காரர்ல, இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் காசை உசார் பண்ணிட்டு போலான்ற மாதிரி தான் பிளானோட வந்திருக்காங்க. நைஸா பேசி காசை வாங்கணும்ன்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத மேல இருந்து அருணா கவனிச்சிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவங்க கேங்ல மொத்தமா 5 பேர் இருப்பாங்க. அருண் கிட்ட நிறைய வாங்கிலாம் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, அருணை வேற ஊருக்கு கூட்டு போயிடுவாங்க. அதனால தான் கான்டாக்ட் கட் ஆயிருக்கும். திரும்பி அந்த கான்டாக்ட புதுப்பிக்கணும். அருண் நம்மளை பார்த்தா கண்டிப்பா சந்தோஷப்படுவான்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கிட்ட வந்து கதவை தட்டுறாங்க. பார்த்தா கதவு திறந்தே இருக்கு போல. கதவு திறந்துருது. கேட்ல ஒரு வாட்ச்மேனை காணோம். அதே மாதிரி கதவு வேற திறந்து போட்டிருக்கு. இவன் எங்க போனான்ற மாதிரி பேசிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. டே அருண் எங்க இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வீட்ல இருந்து சவுண்டே வரல. அருண் இல்ல போலன்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அங்க பாரு சாப்பிட்ட சாப்பாடுலாம் அப்படியே போட்டு வச்ச மாதிரி இருக்கு. கண்டிப்பா அருண் இங்கதான் இருக்கான், தேடலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும் போது அருண் கீழே விழுந்து கிடக்குறாரு. அருணுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா பல்ஸ் இல்லன்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு. பக்கத்துலயே ஒரு லெட்டர் இருக்கு. என்ன லெட்டரு அப்படின்ற மாதிரி இவங்களும் பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட சாவுக்கு காரணம் 3 பேர் தான் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரோட பெரிய எழுதி வச்சிருக்காரு. எது நம்ம காரணமா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப பாடியை பார்க்கலான்னு கீழே பார்த்தா பாடி காணாம போயிருது. இவங்க பயந்துட்டு இருக்கும் போது சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அருண் தான் சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. நீங்க வாசல்ல வரும்போதே மேல இருந்து கவனிச்சிட்டேன், உங்ககிட்ட விளையாடுறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்றாரு. இவன் இன்னும் மாறவே இல்லைன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. எங்களை இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நீங்க 4 பேருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ரா, எப்படா அவ்வளவு சீக்கிரத்துல நான் மறப்பேன். சரி நிக்சன் வரலையான்ற மாதிரி கேக்குறாரு. இப்பதான் இவங்க கேங்ல 5வது நபரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க கான்டாக்டே வேணான்ற மாதிரி பிரிஞ்சு போயிருப்பாரு. நிக்சனை பொறுத்த வரைக்கும் இறந்து போனவங்கள போட்டோ எடுக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கூட ஒரு இடத்துல போட்டோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. வந்த வேலையை ஆல்மோஸ்ட் முடிச்சிடுறாரு. ஆக்சுவலா இவங்க 3 பேருமே ஒரு பிளானோட வந்திருக்காங்க. நிக்சன் வந்தா சரிப்பட்டு வராதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனா அருண் இருக்கார்ல, அவனையும் கூப்பிடுங்கடா, நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களால ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவாய்ட் பண்ண முடியல. சரி கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிக்சனுக்கு கால் பண்றாங்க. நிக்சனுக்கு இவங்க 3 பேரை பெருசா பிடிக்காது போல. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கோவமா கேட்கிறாரு. இவங்களுமே இந்த இடத்துக்கு கிளம்பி வான்னு சொல்றாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கிறாரு. அப்பதான் எதிர இருக்க அருண் பேசுறாரு. நான் தான்டா, என் வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்றாரு.
டே அருண் எப்படி இருக்கன்ற மாதிரி நிக்சனும் நல்லா பேசுறாரு. நான் உடனே கிளம்பி வரேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப அருணுக்கு பக்கத்துல ஆனந்த்னு ஒரு ஃப்ரெண்டு தான் உட்காந்து இருக்காரு. நீங்க 3 பேருமே என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அருண் கேக்குறாரு. முதல்ல இந்த ஆனந்த் இவரோட வேலையை பத்தி சொல்லிட்டாரு. அதாவது ஜோஷியெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலையை தான் ஆனந்த் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவரோட பேரு ஜெயதேவ் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காரு. கேஸை சால்வ் பண்றது தான் இவரோட வேலைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மூணாதான் நவீன பத்தி சொல்றதுக்காக வராங்க. நவீன பத்தி எனக்கு தெரியும், புரோக்கர் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நவீனும் ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க 3 பேரோட வேலையும் நல்லபடியா போயிட்டு இருக்கிறதா போய் சொல்றாங்க. உண்மையில வேலை சரியா போல, அதனாலதான் காசை தேத்துறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப நிக்சனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கதவை திறந்து உள்ள வர்றாரு. கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருது. லைட்டா நிக்சனும் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. இப்ப அருண் இருக்கிற இடத்துக்கு நிக்சன் வந்துடுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காரு. என்ன ஓவரா கொஞ்சுறான்ற மாதிரி இவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீட்லயே சரக்கச்சு செம்மையா பார்ட்டி பண்றோம் அப்படின்ற மாதிரி அருண் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நிறைய பொண்ணுங்க கூட டான்ஸ் பண்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப சரக்கு அடிச்சு முடிச்சு எல்லாருமே படுத்துட்டு இருக்காங்க. நைட்டு நேரம் அருண் இருக்காருல, முழிப்பு வந்து நடந்து போறாரு. என்ன ஸ்லீப் வாக்கிங் பண்றானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு. அந்த டிடெக்டிவ் ஃப்ரெண்டு தான் யோசிக்கிறாரு. ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அருணை ஃபாலோ பண்றாரு. அருண் திடீர்னு எங்க போனாருன்னே தெரியல. எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. மாடியில ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்கு தான் போயிருக்கான் போலன்ற மாதிரி பொறுமையா மாடியில இருக்க ரூமை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த ரூமை விட்டு ஒரு லேடி வர மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டுக்கு தெரியுது. ஃப்ரெண்டு பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில மத்த ஃப்ரெண்ட்ஸ் ஜெயதேவ் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா ஜெயதேவ் ஒரு இடத்துல மயங்கின மாதிரி விழுந்திருக்காரு. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. நேத்து நைட்டு நான் ஒரு பேயை பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கையில ஒரு கொலுசையும் வச்சிருக்காரு. இது என்ன கொலுசு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. நான் சொல்றது கேளுங்கடா, உண்மையிலேயே பேயை பார்த்தன்ற மாதிரி ஜெயதேவ் சொல்றாரு. இந்த கொலுசு கீழ இருந்து தான் எடுத்தன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஜெயதேவோ நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ அம்மா இறந்து போயிருக்காங்க. அதை நினைச்சு ஹீரோ ரொம்ப சோகத்துல இருக்காரு. ஒருவேளை அம்மாவோட பேயை பார்த்திருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீ எங்க போனன்னு கேக்குறாரு. மாடியில ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் கிட்ட தான் போனன்ற மாதிரி இந்த ஜெயதேவ் சொல்றாரு. அதெல்லாம் என்னோட அம்மா ரூம், என் பர்சனல், நீ எதுக்காக அந்த இடத்துக்குலாம் போனன்ற மாதிரி இந்த இடத்துல இவர் கோவப்படுறாரு. அருணை எதுக்காக கோவப்படுற அப்படின்ற மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸும் கேக்குறாங்க. ஜெயதேவ் இருக்கார்ல, அப்ப இந்த கொலுசு யாரோடதுன்னு கேக்குறாரு. இப்ப சட்டுன்னு ஆனந்தம் அவரோட கையில இருந்து புடுங்கிடுறாரு. இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக இப்படி பண்ற, அவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்து காசு சம்பாதிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது காசு சம்பாதிக்கணுமான்ற மாதிரி நிக்சன் கேக்குறாரு. நிக்சனை இப்ப தள்ளி கூட்டு வந்துடுறாங்க. இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றத நிக்சனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த வீடை வித்துட்டு வேற வீடு வாங்கன்ற மாதிரி இவரோட மனசை மாத்தணும். இந்த வீடை விக்கிறது மூலியமா கமிஷனாவே எனக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அதுல உனக்கும் ஒரு பாகத்தை தரன்ற மாதிரிலாம் நவீன் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவருமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாரு. எப்படியாவது மனசை மாத்தி இந்த வீடை விற்க வைக்கணும்னு யோசிக்கிறாரு. ஜெயதேவி இந்த கொலுசு யாரோடது அப்படின்ற மாதிரி கடைசியா கேட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி தான் ஆனந்த் யோசிச்சுட்டு இருக்காரு. வீட்டுல ஒரு பொண்ணோட போட்டோவை நிறைய வச்சிருக்காரு. அந்த பொண்ணோட பேரு அக்ஷரா அப்படின்றது. இது அக்ஷராவோட கொலுசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கதான் சில பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அம்மா சர்வீஸ் எல்லாம் பண்ணாங்கல்ல, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போய் இவரு சர்வீஸ் பண்ற வேலையெல்லாம் பார்த்திருப்பாரு. கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப கிளம்பலான்னு நினைக்கும் போது அக்ஷரான்னு ஒருத்தங்க வந்து பேசுறாங்க. இவங்க இந்த ஆசிரமத்துல வளர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போறாங்களோ பசங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல சார், நீங்களும் இந்த சர்வீஸை பண்ண போறீங்கன்ற மாதிரி பேசுறாங்க. இவருக்கு லைட்டா அக்ஷராவை பிடிச்சிருது. அடிக்கடி அக்ஷராவை மீட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. இவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இவங்க சந்தோஷமா பழகினத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அருணும் அக்ஷராவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. காஸ்ட்லியா கிஃப்ட் பண்ணா இம்ப்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்களுக்காக தங்க கொலுசை வாங்கியிருப்பாரு. உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கன்ற மாதிரி அந்த கிஃப்டை தராரு. பெருசா இந்த கிஃப்டை பத்தி இவங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆண் கிட்ட பெண் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, லவ் ரெஸ்பெக்ட் தான். அது கரெக்டா கிடைச்சிருச்சுன்னா இந்த மாதிரி கிஃப்டே தேவையில்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கிஃப்ட் பிடிக்கலன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி இவர் சட்டுன்னு கோவப்படுறாரு. நான் அப்படிலாம் சொல்லல அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. சரி உன் கையிலேயே போட்டு விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே வான்ற மாதிரி அவங்க காலில் போட்டுலாம் விடுறாரு. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சாங் எல்லாம் முடிஞ்சு 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. அக்ஷரா மட்டும் கேமராவை பார்த்து பேய் மாதிரி சிரிக்கிறாங்க. சட்டுன்னு இவரோட மைண்டுக்குள்ள இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இவரும் கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. சித்ரா காணோன்ற மாதிரி அம்மா கம்ப்ளைண்ட் தந்தாங்கல்ல, அதை விசாரிக்கிறதுக்காக போலீஸுங்க தேடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம தேடலான்ற மாதிரி 2 டீமா பிரிஞ்சுக்கிறாங்க. அம்மாவும் ஒரு கான்ஸ்டபிளும் ஒரு பக்கம் கிளம்புறாங்க. இன்ஸ்பெக்டரும் இன்னொன்று கான்ஸ்டபிளும் சேர்ந்த மாதிரி இன்னொன்று பக்கம் கிளம்பிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அம்மா இருக்காங்கல்ல, நம்பர் எழுதி தந்திருப்பாங்க. சித்ராவோட நம்பர் தான் எழுதி தந்திருக்காங்கன்னு கான்ஸ்டபிள் நினைக்கிறாரு. இப்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டாரு. எதிர இந்த அம்மா தான் அலோன்ற மாதிரி பேசுறதுக்காக வராங்க. சத்தமா பேசாதமா, பொறுமையா பேசு அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு.
சார் அந்த பொண்ணு போன் அட்டன் பண்ணி பேசிட்டா, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் சித்ரா நினைச்சு சித்ராவோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. உன் பக்கத்துல யாராவது இருக்காங்களா, நீ இருக்க லேண்ட்மார்க்க சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. எதுக்காக இந்த நபர் இப்படி பேசிட்டு இருக்கான்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. யாரு பேசுறாங்கன்னு புரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கூடுங்க நான் பேசுறேன்ற மாதிரி பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள் வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. ஓஹோ கிட்னாப்பர் பேசுறியா, உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரிலாம் இந்த கான்ஸ்டபிள் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்குள்ள பேசிட்டு இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இதனால இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகி 2 கான்ஸ்டபிளையும் திட்டுறாரு. நீங்க பேசாம சும்மா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாரு. இந்த சித்ரா இப்ப எங்க இருப்பான்ற மாதிரி போட்டோவை பார்த்து இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அருணை காட்டுறாங்க. அருண் நைட்டு நேரம் எந்திரிச்சு போறாரு. இதை எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கவனிக்கிறாங்க. ஜெயதேவன் கவனிக்கிறாரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடியே போறாங்க. நாலாம் பின்னாடி போக மாட்டேன்ற மாதிரி ஜெயதேவ் படுத்துறாரு. அருண் ரெஸ்ட் ரூமுக்கு தான் எந்திரிச்சு போயிருக்கான். இந்த ஜெயதேவ் தான் தேவையில்லாம பயப்படுறான். இவனை இன்னும் பயம்புத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் யோசிக்கிறாங்க. அதாவது ஒருத்தன் போட்டோ எடுத்து பேய் பின்னாடி போற மாதிரி நம்ம செட் பண்ணலாம், இவனை பயம்புத்தலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. நவீன் நான் பேய் கெட்டப்ல வரேன், நீ போட்டோ எடுன்ற மாதிரி நிக்சன் கிட்ட சொல்றாரு. ஆனந்துக்கு பின்னாடி பேய் போற மாதிரி போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப வான்ற மாதிரி நிக்சன் சொல்றாரு. ஆனா அவர் சட்டுன்னு கிராஸ் பண்ணி போயிடுறாரு. டே என்னடா அதுக்குள்ள போயிட்ட, எப்படா போட்டோ எடுக்க முடியும், பொறுமையா கிராஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் நிக்சன் சொல்றாரு. இப்ப வேற ஒரு டைரக்ஷன்லயே அவர் சட்டுன்னு போயிடுறாரு. என்ன இவ்வளவு ஸ்பீடா போறான், ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நவீன் இந்த இடத்துக்கு வராரு. நான் இப்பதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணது யாருன்ற மாதிரி இவங்க 2 பேருமே பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. நவீன் கிட்ட நடந்ததை பத்தி சொல்றாங்க. இப்பயும் அமானுஷ்யமா சில விஷயங்கள் நடக்குது. இவங்க 3 பேருமே பயந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் அருணோட அம்மா தான் காரணமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு லேடி கிராஸ் பண்ணதை தான் இவங்க கவனிச்சிருப்பாங்க. இப்ப அருண் வரும்போது இந்த வீட்டுல பேய் இருக்குன்ற மாதிரி அருண் கிட்டயும் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்ற மாதிரி அருண் சொல்றாரு. இல்ல மச்சான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இருக்குன்னா எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கடா, நீங்க மட்டும் ப்ரூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் இவ்வளவு காசு தரேன்ற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை சொல்றாரு. அதை கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவ்வளவு அமௌண்ட் கிடைக்குமான்ற மாதிரிலாம் ஆச்சரியப்படுறாங்க. இப்ப வாங்கடா பேசலான்ற மாதிரி நவீனும் கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வீடை வித்து கமிஷன் கிடைச்சா கூட கம்மியா தான் கிடைக்கும், ஆனா பேய் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டா நிறைய காசு கிடைக்கும் போல, நம்ம எப்படியாவது ப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஒவ்வொரு முயற்சி பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. ஓஜா போர்டு டெக்னிக்கா முதல்ல பயன்படுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஓஜா போர்டு பேய் இருக்கா இல்லையான்றதை சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் அருண் கிட்ட சொல்றாங்க. சரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாரு. யாரு பேயினே தெரியாம எப்படி வர வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. அதுக்கு அருண் இருக்கார்ல, சினிமால எவ்வளவோ பேய் இருக்கிறதா காட்டுறாங்கல்ல, அதுல ஏதாவது ஒரு பேயை வர வைங்க, அது வருதான் முதல்ல பாப்போன்ற மாதிரி கிண்டலா சொல்லிட்டாரு. சினிமால காஞ்சனா சந்திரமுகின்ற மாதிரி நிறைய பேய்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பேயை கூப்பிடுவோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பேயை கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு பேயும் அவங்களோட கண்ணுக்கு தெரியலாம் ஆரம்பிக்குது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு பேயோட கை மட்டும் இவங்களுக்கு தெரியுது. அதை பார்த்து இவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. இப்ப பயத்துல அங்க இருந்து கிளம்பி ஓடுறாங்க. ஒரு ரூம் கிட்ட வராங்க. எல்லாருமே அந்த ரூம்குள்ள வரும்போது பேய் இருக்குல்ல கதவை தட்டுது. இவங்க சவத்துல சாஞ்சி பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பேய் கதவை திறந்து உள்ள வருது. ஒரு பொண்ணு தான் வந்திருக்கு. அந்த பொண்ணை பார்த்து இவங்க பேய் பேயின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சித்ரா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சித்ரா இருக்காங்கல்ல, நான் பேய் இல்லடா அவன் தான் பேய்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸுமே பக்கத்துல இருக்க அருணை பாக்குறாங்க. அருண் காணாம போயிடுறாரு. அருண் பேயின்னு இப்ப கூட ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அருண் எங்கன்னு தேடும் போது இந்த பொண்ணுக்கு பின்னாடி அருண் இருக்கிறது தெரிய வருது. அருண் அங்க போயிட்டியா, நாங்க வரோன்ற மாதிரி வேகமா அருணுக்கு பக்கத்துல போறாங்க. டே முட்டாளுங்களா, அவன் தான்டா பேயு, நான் தான் மனுஷி அப்படின்ற மாதிரிலாம் சித்ரா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்பதான் சித்ராவோட பேக் ஸ்டோரியை நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு தான் சித்ராவோட பர்த்டேவா இருக்கும். அம்மாவும் ஸ்பெஷலா ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க. சித்ராவை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டை சேர்ந்த அருணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அம்மா சமைச்சிட்டு இருக்காங்கல்ல, இவங்க அம்மா கிட்ட சொல்லாம கொள்ளாம சைலண்டா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவரை பார்த்துட்டு உடனே போக போறோன்றதுக்காக தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அருண் அருண்னு கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. ஒருவேளை மாடியில இருக்காரான்ற மாதிரி படிக்கட்டுல காலை வச்சு ஏறிட்டு இருக்காங்க. அப்படி ஏறிட்டு இருக்கும் போது காலை ஸ்லிப் ஆயிருது. இவங்க படிக்கட்டுல இருந்து பொத்துன்னு உருண்டு போய் கீழே விழுறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அப்படிதான் நீ செத்து போனியா, அப்படிதான் பேயா மாறினியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எத்தனை வாட்டி சொல்றது, நான் பேயெல்லாம் கிடையாது, நான் கொஞ்ச நேரத்திலேயே முழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க உருண்டு விழுந்தாங்கல்ல, கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருப்பாங்க. இவங்க கண் முழிக்கும் போது அந்த இடம் இருட்டவே செஞ்சிருக்கும். வெளியே போலான்னு பார்த்தா கதவு எல்லாமே லாக்ல இருக்கும். அருண் எங்கன்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போது அம்மாவோட போட்டோவை பார்த்த மாதிரி அருண் நின்னுட்டு இருக்காரு. அருண் அங்கதான் இருக்காருன்னு தெரிஞ்சிருது. இப்ப பொறுமையா அருணுக்கு பக்கத்துல வந்து கைய வைக்கிறாங்க. அருண் எதுவுமே சொல்லாம இருக்காரு. அதனால இவங்க இருக்காங்கல்ல, அருணை கட்டி பிடிக்கலான்ற மாதிரி கட்டி பிடிக்கிறாங்க. நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது அருண் திடீர்னு மறைஞ்சு போயிடுறாரு. இது மறைஞ்சு போயிட்டாரா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. ஆமா மறைஞ்சு போயிட்டான், அவன் தான் பேய்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் பேய்ன்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. நான் பேயா இருந்தா உங்களை பயமுறுத்த மாட்டேனா, ஏன் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், என்ன வேணா தொட்டு பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு பயமா இருக்கு. தொட்டு பார்த்தா இவங்க மனுஷின்றது தெரிய வந்துருது. நீ தப்பிக்க ட்ரை பண்ணலையான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ட்ரை பண்ண தான் செஞ்சேன், ஆனா தப்பிக்கவே முடியல, எந்த கதவையும் என்னால திறக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அதெல்லாம் சித்ரா மறைஞ்சிருந்து கவனிச்சிருப்பாங்க. அப்ப சித்ராவோட கண்ணுக்கு அருண் தெரிய மாட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் தனியா பேசிட்டு இருக்க மாதிரி தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தனியா பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் கவனிச்சிருப்பாங்க. சித்ரா இங்க இருந்து தப்பிக்கணும்னு ஒவ்வொரு ரூமோட கதவியா திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, இவங்க இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறத பார்த்து பேயின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தப்பா புரிஞ்சிருப்பாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸை பயமுறுத்துனது சித்ரா தான். இப்ப அருண் இருக்கார்ல, சாப்பாடு ரெடி, சாப்பிடுறதுக்கு வாங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரி இவங்களும் பயந்துட்டு இருக்காங்க. அவன் இன்னும் உங்களை ஃப்ரெண்டா தான் பாக்குறான், அதனால பேயின்ற மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க, தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அவன் கிட்ட சாஃப்டாவே பேசி பழகுங்க, அதே சமயம் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சியை நம்ம பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அருண் கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அருண் வேற பக்கம் போகும்போது இவங்க இருக்காங்கல்ல, தப்பிக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நவீன கதவை தட்டுன்னு தட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கதவுக்குள்ள பூந்து அடுத்த சைடு வந்துடுறாரு. தப்புச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் தப்பிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லான்ற மாதிரி திரும்பி பூந்து உள்ள வந்துடுறாரு. அப்படி உள்ள வந்தவரால திரும்பி கதவுக்குள்ள பூந்து வெளியே போக முடியல. தேவையில்லாம உள்ள வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. எந்த கதவு மூலியமாவும் இவங்களால வெளியே போக முடியல, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு கூட ஜாலியா டைமை ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தது தப்பா போச்சு, இப்ப யாரக்கூடமா நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் புலம்பிட்டு இருக்காங்க. டே அருண், எதுக்காகடா இந்த மாதிரி பண்ற, எங்களை விடுன்ற மாதிரி கேட்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா டிவி ஓடுது. இவங்க எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. இவங்க 5 பேருமே ஃப்ரெண்ட்ஸா பழகுனாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி அருணை ஏமாத்தி காசு சம்பாதிக்கணும்ன்ற மாதிரி பிளான் போட்டாங்க பாத்தீங்களா, இவங்க பிளான் போட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்றது சித்ராக்கு இப்பதான் புரியுது. அதே சமயம் அருண் இருக்காரு பாத்தீங்களா, பேயாவே இவங்க கண்ணுக்கு தெரியுறாரு. என் கூட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காகவா நீங்க வந்தீங்க, என்னை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க, உங்க மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா, ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் கூட உங்களை பார்க்க முடியலன்ற மாதிரி ஃபீல் பண்ணேன், அப்பன்னு பார்த்து நீங்க வீட்டுக்கு வந்தீங்க, அவ்வளவு சந்தோஷப்பட்டேன், ஆனா ஏன்டா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நாங்க பண்ணது தப்புதான்டா, எங்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி மாறிடுச்சு, எங்களை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அக்ஷராவை பத்தி சொல்றாரு. நமக்கும் மேற்கொண்டு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அக்ஷரா கூட க்ளோஸா பழகிட்டு இருந்தார்ல, அக்ஷரா வெளியூருக்கு போயிருக்காங்க. இவர் காலையும் எடுக்க மாட்டாங்க. இவர் பயங்கரமா அக்ஷராவை மிஸ் பண்றாரு. ஒரு வாரமா எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம இருக்காரு. இவர் வீட்டுல சோகமா இருக்கும் போது அக்ஷரா சந்தோஷமா இந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க சாக்லேட்டை எடுத்துக்கோன்ற மாதிரி சாக்லேட்டை தராங்க. எதுக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எனக்கு வேணான்ற மாதிரியும் கோவமா சொல்றாரு. இப்பதான் அக்ஷராவும் விஷயத்த சொல்றாங்க. ஒரு வெளிநாட்டு வேலைக்காக இவங்க பயங்கரமா ட்ரை பண்ணிருப்பாங்க. அது விஷயமா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக தான் மும்பைக்கு கிளம்பி போயிருப்பாங்க. அந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்டு இவர் பயங்கரமா டென்ஷனா வராரு. இவ்வளவு நாள் நல்லா என் கூட சுத்துன, இப்போ உன்னோட வேலையை பார்த்துட்டு நீ போக போற, அப்ப என்ன சீட் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த இடத்துல அக்ஷராவும் சில விஷயங்களை சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் பெரிய பணக்காரரு, இவருக்கு ப்ராப்பரா வேலைலாம் கிடையாது, இவரோட சொத்தை வச்சுதான் இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒன்ன மாதிரி எல்லாருமே கிடையாது, நான் வேலைக்கு போனாதான் என்னோட லைஃபை லீட் பண்ண முடியும், ஏற்கனவே லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இந்த சொத்தை எழுதி வைனா நீ எழுதி வைப்பியா, மாட்டல, அப்புறம் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன சீட் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி இவர் தப்பாலாம் பேசியிருப்பாரு. அதனால தான் அக்ஷரா ரொம்ப கோவப்படுறாங்க. உன் கூட சேர்ந்து வாழணுன்ற மாதிரிலாம் நான் ஆசைப்பட்டேன், அது இதுக்கப்புறம் நடக்காது, நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. நம்ம தான் தேவையில்லாம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்ணிட்டாரு. மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. அக்ஷரா கீழே இறங்கி ஆட்டோ பிடிச்சி கிளம்புறாங்க. இவங்க ஆட்டோல ஏறி கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா சித்ரா இருக்காங்கல்ல, இவர்கிட்ட பேசணுன்ற மாதிரி வீட்டை நோக்கி வந்திருப்பாங்க. சித்ரா படிக்கட்டுல ஏறிட்டு இருக்கும் போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, அக்ஷராவை நிறுத்தணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அக்ஷரா நில்லு நில்லுன்ற மாதிரி மேல இருந்து கத்திட்டு இருக்காரு. அந்த விளிம்புல போய் கத்திட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அங்க இருந்து இவரோட கால் வலிக்கி விட்டுருது. இவர் மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இவரும் சித்ராவும் ஒரே டைம்ல தான் விழுந்தாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஆட்டோவை இவர் கூப்பிட்டு இருக்காரு. ஆட்டோ காதுல கேட்காத மாதிரி போயிட்டு இருக்கு. அப்பதான் இவரோட ஆன்மா தான் வெளியே வந்திருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. நம்ம இறந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஆட்கள் வந்து பாடி எல்லாம் கொண்டு போயிடுறாங்க. இவரால இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியல. இன்னும் எவ்வளவு நாள் நம்ம இருப்போன்றதை இவருக்கு தெரியல. அக்ஷரா கிட்ட சாரி கேட்கலான்னு பார்த்தா எப்படி கேட்கறதுன்னு இவருக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸையாவது பார்க்கணுன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் இவரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. இவருமே அந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்பட்டிருப்பாரு.
ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. நான் எப்ப மறைஞ்சு போவேன்னு கூட எனக்கு தெரியல, அதுக்குள்ள அக்ஷராவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டாரு. உன் விஷயத்துல நாங்க தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு பரிகாரம் செஞ்சாகணும், கண்டிப்பா அக்ஷராவை உன் முன்னாடி நிறுத்துறோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அக்ஷரா எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா விசாரிக்கிறாங்க. அக்ஷரா எங்கன்னு யாருக்குமே தெரியல. இவங்க கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அருண் அக்ஷராவை தான் லவ் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுல, சித்ரா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தேடிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க அக்ஷரா தானே, ஹீரோ உங்களை பார்க்கணுன்ற மாதிரி ஆசைப்படுறான், நீங்க உடனே வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ இறந்து போன விஷயத்த பத்தியும் சொல்றாங்க. இது இறந்து போயிட்டாரா, அப்புறம் எப்படி அவர் பாப்பாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கே புரியும்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேயின்னு சொன்னதுனால அக்ஷரா பெருசா நம்பியிருக்க மாட்டாங்க. யோசனையோட தான் வீட்டுக்கு வராங்க. அப்பதான் இவர் எதிர காட்சி அளிக்கிறாரு. இதை பார்த்து இவங்க செம்மையா ஷாக் ஆகுறாங்க. என்ன மன்னிச்சிரு அக்ஷரா, அன்னைக்கு நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பக்கத்துல வந்து அக் பண்றாரு. இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வைக்க சொன்னா எழுதி வைப்பீங்களான்ற மாதிரி நீ கேட்டல, உண்மை என்ன தெரியுமா, அந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடியே உன் பேர்ல நான் வீட்டை எழுதி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுலயும் ஜெயதேவ் இருக்கார்ல, இதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அமைதியாருன்ற மாதிரி ஜெயதேவை இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்றாங்க. அருண் இருக்கார்ல, சொத்தோட டாக்குமெண்ட் எங்க இருக்குன்றத சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட்டு வந்ததுக்காக நன்றி சொல்றாரு. நான் இங்கிருந்து போறேன்ற மாதிரி மறிய ஆரம்பிக்கிறாரு. வேணான்ற மாதிரி இங்க இருக்க அக்ஷரா சொல்றாங்க. ஆனா மறைஞ்சு இங்க இருந்து போயிடுறாரு. இன்னும் ஏன்டா இந்த வீட்டுக்கு ஆசைப்படுறன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜெயதேவ் கிட்ட கேக்குறாங்க. நான் வீட்டுக்கு ஆசைப்படலடா, ஆனா அந்த சொத்து இவளுக்கு கிடைக்க கூடாது, இவ சரியானவ இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. அக்ஷராவை பத்தி தேடினாங்கல்ல, அப்ப அக்ஷராவை பத்தி இவர் விசாரிச்சிருப்பாரு. அப்பதான் அக்ஷராவை பத்தி சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். அக்ஷரா பெரிய பணக்காரங்களை பார்த்து ஏமாத்துவாங்க. அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு காசு தேத்த முடியுமோ அப்படி தேத்துவாங்க. ஓஹோ, என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சிருச்சா, நீ கேள்விப்பட்ட எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி அக்ஷராவே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்றன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. அக்ஷரா இவங்கள பத்தி சொல்றாங்க. நான் சின்ன வயசுல இருந்து அனாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். நான் எப்பெல்லாம் அனாதன்றதை மறக்கிறேனோ அப்பெல்லாம் பேரண்ட்ஸோட ஏதாவது பசங்க வந்து கேக்க வெட்டுவாங்க. நான் அனாதன்றதை திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நிறைய காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சேன், நேர் வழியில சம்பாதிக்க முடியல, அதனால தான் இந்த மாதிரி ஏமாத்திலாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் இது என்னோட சொத்து, முதல்ல நீங்க எல்லாருமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே பேச முடியல. சரி கிளம்பலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே புலம்பிக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய வீட்டை நமக்கு எழுதி வச்சுட்டு அவன் போய் சேர்ந்துட்டான், இதுக்கப்புறம் இந்த சொத்தை வச்சு நம்ம நிம்மதியா இருக்கலான்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவரோட போட்டோவை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. உனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது, நன்றின்ற மாதிரிலாம் அவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது பதிலுக்கு அவர் பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க லைட்டா ஷாக் ஆகுறாங்க. அவர் போட்டோ தான் பேசுற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம். ஒரு ஸ்டேஜ்ல போட்டோக்குள்ள இருந்து அவர் வெளியே வந்துடுறாரு. அவர் உண்மையில போன மாதிரி இவங்க கிட்ட நடிச்சிருக்காரு. இவங்க ஆக்டிவிட்டி மேல டவுட் இருந்திருக்கும், அதனால தான் இந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பாரு. பேய் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அக்ஷரா இந்த இடத்துல பயப்படுறாங்க. உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் தடுமாறி இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் போயிருப்பாங்க, கதவு இன்னும் திறந்துதான் இருக்கு. திறந்திருக்க கதவு வழியா வெளியே போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள கதவு சட்டுன்னு சாத்திடுது. அதே சமயம் ஹீரோ சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்குமே அந்த சவுண்ட் கேக்குது. ஹீரோ திரும்பி வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. அருண் சொத்தெல்லாம் அவளுக்கு தந்திருக்கான்ல, அவ கூடயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி நம்ம கிளம்புவோன்ற மாதிரி பேசிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அக்ஷரா பேய்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இந்த வீட்டை விட்டு தப்பிக்க முடியாத நிலைமையில இருக்காங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.